பட்டை லவங்கம் 4 லவங்கம் 4 மராட்டி பிரியாணி மசாலா மொத்தத்துல பிரியாணி மசாலா ஸ்பைஸ் ஆட் பண்ணு ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சாச்சு இத போட்டுறணும் இத போட்டாச்சு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு அடுத்தது வெங்காயம் போடணுமா அது கொஞ்சம் இதாகணும் ரோஸ்ட் ஆகணும் இப்படி வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் போட்டாச்சு நல்லா ப்ரௌன் இது டிஷ் பேருனா கிரீன் பழம்ங்களா சரி அப்படியே ஆடியன்ஸ் ஒரு ஆய் வணக்கம் சொல்லுங்க நீ ஒரு ஆய் சொல்லிடு வா ஆய் சொல்லிடணும் வா சரி இது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகணும் வதக்கிறதுக்கு 5 நிமிஷமா இது ஒரு 5 நிமிஷம் வதக்கணுமா 5 நிமிஷம் நல்லா ப்ரௌன் ஆகிற இருக்கும் சீக்கிரம் ஆயிடும் வேலைக்கு போறவங்களுக்கு ஈஸியா இருக்குமா என்ன குக்கர்ல தாச்சா ரொம்ப சீக்கிரம் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஓகே இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் vlogging வீடியோ அப்புறம் இது புதினா இது வந்து காய்ஸ் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் 3 போட்டு கொரன்னு அரைச்சிருந்து இது எவ்வளவுனா ஒரு கை அளவுக்கு தான் அரைச்சிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது தேங்க வதக்கிங்கிறாங்க ப்ரௌன் ஆகணும் ரோஸ்ட் ஆகணுமாண்ணா சரி ஸோ காய்ஸ் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் vlogging வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் ஏதாச்சும் மோட்டிவேஷனா பேசுமா இது வந்து எப்படின்னா வீட்டுல சும்மா உட்காந்துப்பாங்க அம்மாலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு வீடியோ போட்டோம்னாக்கா அது ஒரு இதாகுது சும்மா இருக்கிறது எல்லாருக்கும் இருக்குது இன்னும் போக இன்னும் நான் ஒரு நல்லதெல்லாம் பண்றோம்னு வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோ தான் சரிம்மா சரி இப்போ நெக்ஸ்ட் என்னாச்சு வெங்காயம் இன்னும் வதக்கணுங்களா இதே என்னோட ஹீரோ பாருங்க தச்சுக்குட்டியை பாருங்க கையெடு தச்சுமா ஆய் சொல்லு ஆய் சொல்லு அப்ப அண்ணா எல்லாம் பண்றான்ல ஆய் சொல்லு இங்க பாரு வீடியோ பாரு ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லுமா இன்னும் கொஞ்சம் வதக்கணுமா சரி இங்க பாருங்க வெங்காயம் எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் guys ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்குங்க கொஞ்சம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருங்க அது ஒரு ஆப்ஷன் அதுதான் பிரியாணி மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் தக்காளி ஒரு தக்காளி போட்டுங்க அதுவும் ஆப்ஷன் அதுதான் உங்களுக்கு ஸோ நல்லா வதக்கிடுவோங்க வதக்கி ஆகிட்ட பிறகு அடுத்தது எதுமா போடணும் அரைச்சது இது போட்டுக்கோங்க அரைச்சது இந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்களா அது போட்டுக்கோங்க இது வதக்கி ஆகிட்ட பிறகு போடு ஸோ காய்ஸ் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அது நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு நல்லா வதக்கியும் ஆச்சு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் இது கொஞ்சம் பச்சை வாசனை போகணுங்களா கொஞ்சம் சால்ட்டு ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாட்டே பண்ணிக்கோங்க
பார்க்கவே நல்லா க்ரீனாக நல்லா அழகாக கலர் வந்துருக்கு காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா என்ன ஆட் பண்ண போகிறோம்? சாப்பாடுங்களா? ஒரு கப்பு அதான் ஒரு 2 கரண்டி 3 கரண்டி அளவு சாப்பாடு. சரி போட்டுருங்க. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட்டு இது ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ தம்பு போட்டு ரைஸ் பண்றதுல இது பெஸ்ட். இது சீக்கிரம் ஆயிடும் சமையல். அர்ஜென்ட் வேலைக்கு போறாங்க. ஆமா ஆமா. அத வச்சிட்டு இல்ல வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். ஏதோ நான் வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். ஸோ காய்ஸ் இது வந்து இந்த காலையில் மார்னிங் எழுந்துச்சு ஆஃபீஸ் போகிறவங்க பேச்சுலருங்குது அவங்களாம் இது ஒரு குயிக் ரெசிபி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி நானே சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணோம், அவ்வளோதான், முடிஞ்சது, ஃபினிஷ். அவ்வளோதாங்களா? ஸோ காய்ஸ் அவ்வளோதான் ஆயிடுச்சு, சமையல் முடிஞ்சது. இது சட்னி பழமும் ரெடி பாருங்க. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், சாப்பாடு இது ரெடி. சட்னி பழம் சிம்பிளான ரெசிபி தான், குயிக் ரெசிபி. ஒரு பேச்சுலர்ஸ் டே இல்லை அர்ஜென்ட்டாக ஆஃபீஸில் போகிறவங்க காலையில் இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, இந்த ரைஸ் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் இந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3 இன்க்ரீடியண்ட்டு, மிச்சதெல்லாம் நாங்கள் போட்டு இந்த ஆப்ஷன்ஸு உங்களுக்கு தேவைச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ தரேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், என் அம்மா இப்போது சட்னி பழம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு பைட் போகிறேன். காய்ஸ் டேஸ்ட்டு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு பைட் போகிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது காய்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் சொல்லலாமா? பாய் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க பாப்பி குட்டி. பாய் சொல்லு. நான் வைக்கப்படுறேன் காய்ஸ். இன்னொன்று இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் vlogging வீடியோ. ஸோ ஏதாவது மிஸ்டேக் ஆகினா மன்னிச்சுக்கோங்க. பாய் சொல்லுங்க மம்மி. பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.